Sir, in camera paranga. Sir, wait, sir. Wait. Ella eduthu kaiyila vechikalam. Ella kaiyila vechu. அது பாப்பாக்கு டெடி ஏறும் பாத்து ella டேய் வாடா உட்காரு டேய் போன் கீழ இருக்குடா Merry Christmas. எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா தூக்கி ஊத்துங்க கொஞ்சம் மேல தூக்கி ஊத்துங்க Next along with the phone down இங்க பாருங்க எல்லாம் மேல தூக்கி அப்படி போடலாம் மேல தூக்கி அப்படி பண்ணுங்க அப்படிதான் ஓகே எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க ஒரே டைமா எல்லாம் நிறைய எடுத்துங்க கையில 1 2 3 அப்படிதான் one more எல்லாம் நல்லா எடுத்துங்க எல்லாரும் ஃபுல்லா கையில எடுத்துட்டு அப்படியே மேல இருந்து போடுங்க இங்க பாருங்க நீ ஏன் இங்க பாருங்க அப்படியே இருங்க சார் டீம் சென்டர் சார் நீங்க சென்டர் சார் ஒரு போட்டோ சென்டர் வாங்க phone டேய் மொபைல் கீழடா மேடம் கொஞ்சம் வழி விடுங்க டீம் கொஞ்சம் வரட்டும் சார் வாங்க ஃப்ரண்ட்ல பிரிண்ட் வாங்க தம்பி கை வருது ஓகே எல்லாம் எடுத்துங்க ஒன் மோர் எல்லாம் அப்படி நிறைய எடுத்துங்க எல்லாமே ஒரே டைம் எடுங்க மேடம் எல்லாம் ஒரே எடுத்துங்க எல்லாம் ஒரே டைம் கையில எடுத்துங்க எல்லாமே should we say cheers ஓகே நல்ல போதும் எல்லாம் அப்படியே மேல தூக்கி போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் 1 2 3 ஒன் மோர் இன்னொரு வாட்டி போடுங்க 1 2 3 பாட்டு வேணானா காப்பிரைட் GM சென்ட்ரல் வெயிட் சார் அங்க எம்டி வாங்க சென்டர் கொஞ்சம் கேப் கொடுங்க ரெடி சார் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க 1 2 போதுமா ஓகேனா ஓகேடா ஓகே thank you sir ஓகே நான் ஒரே சொன்னா மச்சி கை கீழே போட்டா Yeah, from Indian Express. All the rest. Thank you, sir. Camera பாருங்க. சென்டர் வந்து கொடுங்க சார்.
எல்லாமே புக்கே வச்சுக்கலாம். நான் ஓரமா நிற்கிறேன் சார். சரியா நிற்கிறேன். இல்லைண்ணா ஓரமா நிற்கிறேன். Mr. Rajesh Swaminathan, welcoming Dr. Nadia Madam, Dr. Raghunathan sir, and it is all celebrities. It is Vijay TV Vijay, and Sir is acted in many movies. Sir also acted in many movies. Welcoming all. Plus, I am welcoming Indian Express Chief General Managers, Madam and Dr. S.K. Welcoming you all. Thank you very much. Thank you so much. Thank you so much for participating here. Today, our executive is here. Mr. Sahayam, Chef's name is Sahayam. We are mixing all the fruits, dry fruits and nuts, like figs, dates, cashew, walnuts, all mixing along with the alcoholic beverages. This mixture we will keep it for 15-20 days. Before Christmas, we will take this mixture and we are making the plum cake. This is very tasty plum cake. Always, every year we will celebrate in big way here in Ampiapur. Same like that, this year also we are doing. இந்த வருஷம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கிறிஸ்மஸ்க்கு வாங்க. 25th லஞ்ச் அண்ட் 25th டின்னர் அண்ட் 24th கிறிஸ்மஸ் ஈவ். அப்போ எங்களுக்கு டின்னர் இருக்கு. வந்து என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். டர்க்கி பிரியாணிலாம் ஸ்பெஷல் டர்க்கி பிரியாணி இருக்கும். 24th நைட்டு டின்னருக்கு. 25th லஞ்சுக்கு டின்னருக்கு டர்க்கி பிரியாணி இருக்கும். Along with this Christmas cake also special இருக்கும். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த 2 days before Christmasல இருந்து the plum cake ரெடியா இருக்கும். எல்லாரும் வாங்க வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. We will also send it to your place house. Thank you so much. Thank you so much. Chef will say this is award. This is luxury business hotel of the year award. This we have received it is recently also. One more award received for me, that is Best General Manager Award. I got it. This is Tamil Nadu, entire Tamil Nadu. Both are entire Tamil Nadu. Thank you so much. Thank you so much. We'll start now. என்னடா அப்புறம் முடிவு வந்துருவாங்க. இங்கே போட்டு எடுக்கிறாங்க. இப்போ இங்கே எப்படா ஃப்ரேம் அப்ப இங்க நிக்கிறேன்டா நானு. ஃப்ரேம் காட்டு. இங்கிட்டு எடுவா. சார் எல்லாம் கேமரா பாருங்க. சார் வெயிட் சார். வெயிட் எல்லாம் கையில வச்சுக்கலாம். எல்லாம் கையில வச்சுக்கலாம்.
அது பாப்பாக்கு நெடி ஏறும் பார்த்து போன கீழே இருக்கடா. Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! Merry Christmas! எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா தூக்கி ஊத்தலாம், கொஞ்சம் மேல தூக்கி ஊத்தலாம். Merry Christmas! Mix it. Mix along with ஃபோன் டவுன் இவங்க நல்லா மேல தூக்கி அப்படி போடலாம், மேல தூக்கி அப்படி பண்ணுங்க. அப்படிதான். ஓகே, எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க ஒரே டைமா. எல்லாம் நிறைய எடுத்துங்க கையில. 1 2 3 அப்படியே ஒன் மோர் எல்லாம் நல்லா எடுத்துங்க. எல்லாரும் ஃபுல்லா கையில எடுத்துட்டு அப்படியே மேல இருந்து போடுங்க. இங்க பாருங்க நீ ஏன் இங்க பாருங்க அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. சார் சென்டரா வரல. முன்னாடி யாருங்க சார் நீங்க சென்டரா வாங்க சார். ஃபோன் மொபைல் இருக்குடா. மேடம் கொஞ்சம் வழி விடுங்க. ஜிஎம் கொஞ்சம் வரட்டாவே. சார் வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. தம்பி கை வருது. ஓகே எல்லாம் எடுத்துங்க. ஒன் மோர் எல்லாம் அப்படி நிறைய எடுத்துங்க. எல்லாமே ஒரே டைம் எடுங்க. மேடம் எல்லாம் ஒரே எடுத்துங்க. எல்லாம் ஒரே டைம் கையில எடுத்துங்க எல்லாமே. Should we say cheers? நல்ல போதும் எல்லாம் அப்படி மேல தூக்கி போடுங்க. மேல போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். 1 2 3 ஒன் மோர் இன்னொரு வாட்டி போடுங்க. 1 2 3 பாட்டு வேணாண்ணா, காப்பி ரைட். Merry Christmas! ஜிஎம் சென்ட்ரல் வெயிட் சார் அங்க எம்பி வாங்க சென்டர் கொஞ்சம் கேப் கொடுங்க. ரெடி சார் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. 1 2 3 Merry Christmas! Come along. Merry Christmas! டுடே இன்னைக்கு வந்து அம்பியாம்பேர் ஹோட்டலில் ஃப்ரூட் மிக்சிங், அதாவது கேக் மிக்சிங் செரமனி மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு. நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருக்கிறாங்க. லாட் ஆஃப் செலிப்ரிட்டிஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஃபேம், டெலிவிஷன் ஃபேம், ஆல் கேம் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த ஃப்ரூட் மிக்சிங் வந்து எவ்ரி இயர் அம்பியாம்பேரில்
15 days 20 days ஆர் 1 month பிஃபோர் நம்மகிட்ட நடக்கும் அது. அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரூட் மிக்சிங் செலிப்ரேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நாங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாம் கட் பண்ணி சாப் பண்ணி அதோட வந்து ஆல்கஹாலிக் பேவரேஜ் மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸ் பண்ண ரெசிபீஸை வந்து நாங்கள் வச்சுருப்போம். கிறிஸ்மஸ் ரோ வச்சுருப்போம். இது நல்லா சோக் ஆகிட்டு இருக்கும். அது சோக் ஆக ஆக வந்து நல்ல டேஸ்டிங் நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸுக்கு முன்னாடி 2 days பிஃபோர் இந்த ரெசிபி எடுத்துகிட்டு நாங்கள் ப்ளம் கேக் பண்ணுறோம். நாங்கள் 2 days 3 days பிஃபோர் வந்து ப்ளம் கேக் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் அந்த 1 week 10 days வந்து அந்த கிறிஸ்மஸ் டேக்கு முன்னாடியும் கிறிஸ்மஸ்க்கு அப்புறமும் இந்த ப்ளம் கேக் ரொம்ப கிடச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு. இதில் வந்து நீங்கள் எல்லோரும் வாங்க, வந்து கிறிஸ்மஸ் கேக் வந்து சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணலாம், வீட்டுக்கும் ஆர்டர் பண்ணலாம், வீட்லேயும் டெலிவரி நாங்கள் பண்ணுவோம். அது மாதிரி ஹோட்டல்ஸில் வரும்போது அந்த கிறிஸ்மஸ் டேயில் 24th அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ் 24th அன்னைக்கு டின்னர் இருக்குது, பஃபே டின்னர், காலா டின்னர் இருக்குது. 25th வந்து கிறிஸ்மஸ் டேயில் வந்து லஞ்ச் அண்ட் டின்னர் இருக்குது. அந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கும் கிறிஸ்மஸ் டே 2 டைம்லையுமே வந்து இந்த கிறிஸ்மஸ் நம்ம கேக் ப்ளம் கேக் வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் அதர் கிறிஸ்மஸுக்கு முன்னாடியும் கிறிஸ்மஸுக்கு அப்புறமும் ஒரு 1 week பிஃபோர் 1 week ஆஃப்டர் இந்த கிறிஸ்மஸ் கேக் இருக்கும், ப்ளம் கேக் இருக்கும். எல்லோரும் வாங்க, வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸை. அட்வான்ஸ் விஷஸ், மெரி கிறிஸ்மஸ் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஒன் மோர் மெசேஜ் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நல்ல நாளில் அம்பியாம்பேர் ஹோட்டல் வந்து 25 years ஹோட்டல் இது. இப்போ ரீசெண்டாக வந்து வி காட் அவார்டு ஃபார் த பிஸ்னஸ் கிளாஸ் ஹோட்டல், அதாவது லக்ஸரி பிஸ்னஸ் கிளாஸ் ஹோட்டல்னு அவார்டு வாங்கியிருக்கிறோம் நாங்கள். இந்த நல்ல மகிழ்ச்சியான நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட், எங்களுடைய என்டையர் கஸ்டமர் சப்போர்ட், என்டையர் ஸ்டாஃப் சப்போர்ட்டில் நாங்கள் இதை வாங்கியிருக்கிறோம். அது ப்ளஸ் பெஸ்ட் ஜென்ரல் மேனேஜர் அவார்ட் நான் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய நேம் வந்து காலத்திநாதன், ஜென்ரல் மேனேஜர் அம்பியாம்பேர் ஹோட்டல் அண்ட் அம்பியா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். தட் இஸ் இதில் நானும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறேன், பெஸ்ட் ஜென்ரல் மேனேஜர் அவார்டு வாங்கியிருக்கிறேன். This award endorsed by CMO Asia, World Federation of Hospitality Professionals and Stars of the Industries Group. Thank you so much. That is once again எல்லாரும் நீங்கள் வந்து எல்லா கெஸ்ட்டுக்கும் என்டையர் கெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஹோட்டல் ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோட்டல் யூஸ் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய பேங்க்அவுட் ஹால் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரூம்ஸ் நிறைய இருக்குது, 90 ரூம்ஸ் எங்கிட்ட இருக்குது, ஜிம் இருக்குது. எல்லோரும் வந்து உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்கே வைக்கலாம், நிறைய ஃபங்க்ஷன் வைக்கலாம். பெரிய பெரிய ஹால் இருக்குது, பேங்க்அவுட் ஹால் இருக்குது. அதனால் வெட்டிங்ஸ், ரிசப்ஷன், கார்ப்பரேட் மீட்டிங்ஸ் எல்லாமே இங்கே வைக்கலாம். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதனால் வர சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுடைய சப்போர்ட்னால எங்கள் ஸ்டாஃப், அதாவது பில்லர்ஸ் ஆஃப் த ஹோட்டல்னு சொல்லுவோம் நாங்கள், எங்கள் ஸ்டாஃப் சப்போர்ட்னாலையும் உங்களோட கெஸ்ட் சப்போர்ட்னாலையும் நாங்கள் இந்த அவார்ட்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இன்னும் கண்டினியூஸாக நல்ல குட் சர்வீஸ் கொடுப்போம், உங்களுக்கு நல்ல ஃபுட் கொடுப்போம், வெல் மெயின்டைன்டாக இருக்கும் ஹோட்டல். ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. So very happy to be part of this fantastic event. எல்லாருக்குமே இனிமையான காலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த கேக் மிக்சிங் ஈவெண்ட் இல்லை என்ன ஈவெண்ட் இருந்தாலும் அதோட அந்த கேக் மிக்சிங்கும் இல்லை நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் மட்டும் இல்லை, நிறைய மெமரிஸ் வந்து நமக்குள்ள இருக்கும். நம்ம ஃபேமிலிஸ்குள்ளே வந்து நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய மெமரிஸ் இருக்கும் இந்த மாதிரி கேக் மிக்சிங் ஈவெண்ட்ஸில் பண்ணும்போது. ஏன்னா அதில் நீங்கள் நட்ஸ் மிக்ஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலிக்கு மோர் தென் லைக் ஒரு சாப்பிட்றதும் இது எல்லாம் பண்ணுறதை விட ஒரு ஃபேமிலி டுகெதர் நிறைய மெமரிஸ் வந்து நம்ம செரிஷ் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஆல் தட் ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு ஃபேமிலி ஷேரிங், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட இருக்கிற அந்த பாண்டிங் வந்து இன்னமும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ அது நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இது அம்பிகாம்பூர் ரீசெண்டாக கூட நான் கபாப் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தேன். பியூட்டிஃபுல்லாக வந்து பிரியாணிஸ் அண்ட் கபாப்ஸ் ஆக்சுவலி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகெயின் தேர் கம்மிங் வித் அ கிறிஸ்மஸ் ஈவ் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி அதை வந்து ப்ரீ செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவலில். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா கேக் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய நட்ஸ் மிக்சஸ், நிறைய ஒரு ஹெல்தி கைண்ட் ஆஃப் ப்ளம் கேக், அதுவே எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க போது நிறைய என்ஜாய் அண்ட் ஆல் தட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்பிகா ராஜேஷ் சார், நீங்கள் எப்போவுமே வந்து யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரி ஒன்.
ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட எல்லா ஃபெஸ்டிவல்ஸில் வந்து டு பி அ பார்ட். இப்போது அம்பிகா அம்பையர் ஜிஎம் சார் சொல்லி ஆகணும். அவங்க பெஸ்ட் ஜிஎம் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் புஷ்பா மேடம் அவங்க எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் திங். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி ஹப் மாதிரி. Everything, you know, it's like a central place. It's like a pit shop for all of us. So ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய புதுசா அவங்க ட்ரை பண்றாங்க. So hats off to the entire team. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். அம்பிகா எம்பையரில் இன்வைட் பண்ண எங்களை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ மோகன் சார். ஆக்சுவலி கிறிஸ்மஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அது. பிகாஸ் வில் பி வெயிட்டிங் ஃபார் த கிறிஸ்மஸ். எல்லாருமே கிறிஸ்மஸில் கேக் கேட்பாங்க. ஆனால் நாங்களே எங்கள் கையால் வந்து கேக் மிக்சிங் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். ஆக்சுவலி இந்த தருணம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். பிகாஸ் இப்போ இதெல்லாமே அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி அது கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த கேக் நம்ம சாப்பிடும்போது லைக் பெருமையாக சொல்லலாம் இல்லையா, இந்த கேக் வந்து நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து லைக் ஃபுல் ஆர்டராக வந்து அதை பண்ணும்பொழுது ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி அம்பிகா எம்பையர் வந்து 2 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஹாப்பியாக உங்களை பார்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Few words. So yes, first of all, Ambika Empire, thank you for the invite. And இந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்போ லைக் நல்லா இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஒன்றா நாங்கள் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறப்போ எங்களை இன்வைட் பண்ணி பண்ணுறப்போ எங்களுக்கு அதுவே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் யூஸ்வலாகவே கிறிஸ்மஸ் வந்து நம்ம ப்ளம் கேக் அந்த மாதிரி, பிகாஸ் ஐம் ஹிந்து பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிறிஸ்டின்ஸ் லைக் சந்தோஷ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்க ப்ளம் கேக் கொடுக்குறப்போ இந்த மாதிரி ஷேரிங்லாம் நடக்கும். ஸோ அப்போது அந்த ஃபெஸ்டிவலே அழகாக இருக்கும். ஸோ இது அம்பிகா எம்பையர் பண்ணுறது ரொம்பவே தாட்ஃபுல்லான ஒரு விஷயம். தேங்க்யூ. Actually, first of all, ஃபர்ஸ்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கேக் மிக்சிங் அதெல்லாம். ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே வந்து கேக் சாப்பிடணுன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்லாம் நான் பண்ணதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து அதை வந்து மேக் பண்ணுறது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ மக்கள் அனைவருக்குமே இனிய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ்ன்றது இந்து முஸ்லீம் அது மாதிரி யாருக்குமே செப்பரேட்டாலாம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ கண்டிப்பாக வந்து 25th வந்து நம்ம அம்பிகா பேரில் கூட எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டீம்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்பிகா எம்பையரோட கிறிஸ்மஸ் கேக் கட்டிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தேன். ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய வாட்டி அம்பிகா எம்பையருக்கு வந்திருக்கேன். ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிறிஸ்மஸ்க்காக இந்த வாட்டி என்ன இன்வைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்திருந்தேன். ஸோ ஜிஎம் எல்லாமே ரொம்பலாம் பேசி இது நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் முதல்ல அந்த கேக் மிக்சிங் எல்லாமே பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூஸ் எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு. நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அம்பிகா பேர் ஹோட்டலில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. நல்லபடியாக இன்றைக்கி வந்து கேக் கட்டிங் எல்லாம் செலிப்ரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விஜய் டிவிலேருந்து சில ஆர்டிஸ்ட்டு நம்ம படத்தில் நடித்த யாசர்லாம் வந்திருக்காங்க. ரெண்டாவது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கேக் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. ஃபுட்டு அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதனால் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கேன். அந்த கேக் கட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்துருக்கோம். தேட்டர்ஸா ரிவ்யூ அது கண்டிப்பாக வேணும்ல. இப்போ ரிவ்யூ கொடுக்காம இருந்தால் வந்து சின்ன படங்கள்லாம் எப்படி வரும் மேலே? இப்போ வந்து ரிவ்யூ தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ எங்களை மாதிரி ஒரு சின்ன ஒரு மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ கொடுக்கும்போது தான் அது நல்ல படமாக இல்லையான்னு சொல்லிட்டு அதை பார்த்து வர முடியும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேனர் வச்சா தான் உள்ளே வராங்க. பட் நாங்கள் ஒரு சின்ன படம் எடுக்கும்போது என்ன இருக்குன்னா இந்த படம் போகலாமா வேணாமான்னு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் தான் வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க. அப்போ பத்திரிகையாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்களாம் எல்லாம் வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் வந்து ஓடுறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்கள் இல்லைன்னா சின்ன தயாரிப்பு கஷ்டம். பயங்கரமாக இருக்குது. ஸ்ரீராமசாமி சார் அவங்களும் சொல்லியிருக்காங்க. யாருக்கும் வந்து தியேட்டரில் போய் பைக் செக்ஷனால படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இல்லை அதுதான் சொல்கிறேன், தேட்டருக்கு பைக்ஸ் எடுக்க தான் சொல்கிறேன். இப்போ அதை வந்து ஹோல்ட் ஆன் பண்ண முடியாது. நீங்கள் எல்லோரும் போகலாம். இப்போ வந்து கோர்ட்லேயே வந்து அது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து உங்களோட
சொந்த விருப்பம், அதை வந்து யாரும் வந்து தடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என் படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் வந்து அங்கே வந்து எதுவும் எடுக்கல சொன்னேன், அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்துட்டு போகிறதே தெரியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால வந்து பெரிய படங்களா சின்ன படங்களாம் வேணாம், நல்ல படம் வந்து ஓட போகுது, அவ்வளோதான். நல்லா இல்லைன்னா ஆடியன்ஸ் வந்து கேள்வி தான் செய்வாங்க. அது வந்து நம்ம அவங்கள வந்து இது பேச முடியாது. பட் கொஞ்சம் பேசுறது வந்து சில மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசிக்கலாம். அது வந்து என்னோட தலைமையில் வேண்டுவேன். அவ்வளோ சில வார்த்தைகள் பேசுறது வந்து அது கரெக்டான விஷயமா நடத்துக்க மாட்டேன். பட் வந்து உங்களை மாதிரி இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் டீமு அங்கே வந்து ரிவ்யூ எடுக்கிறது இல்லைன்னா கண்டிப்பாக சின்ன படங்கள்லாம் கண்டிப்பாக வரது தெரியாது, போகிறது தெரியாது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் தேட்டர் சங்கத்தோட தலைவர் சொல்கிறது வந்து ஒரு பக்கம் நம்ம ஹர்ட் ஆனாலும் எங்களை மாதிரி தயாரிப்பாளர் யார் இருக்காங்க சொல்லுங்கள்? ப்ரொமோஷன் யார் பண்ணுறது? பெரிய படத்துக்கு நீங்கள் பேனர் வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பட் எங்கள் படத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆட்கள் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் அதை வந்து நான் ஏற்றுக்கூடிய விஷயமா இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் மற்ற படங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா மக்களே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து கொஞ்சம் கொண்டாடுறாங்க. இது லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் கொண்டாடுறேன்னு கொண்டாடுறாங்க. ஆக்சுவலி அது நல்ல படம் தான் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா வந்து எதாவது சொன்னேன், நீங்கள் வந்து தெலுங்குலேருந்து வர படத்தை கொண்டாடுறீங்க, மகள் திருப்பி அதே சொல்ல வேண்டியதாக இருக்குது எப்போ பார்த்தாலும். ஓகேங்களா? தமிழ் படத்தை ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோ எனக்கு பொறுத்திருக்கும் ஒரு வேண்டுகோள் தான், ஹம்பிள் வேண்டுகோள் தான், கமல் சாரோ வந்து லக்கி பாஸ்கர் போட சூப்பராக இருப்பாங்க மேக்கிங். ஏன்னா அவங்க ஒரு கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு, அதை பாடணும். அது மாதிரி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன்றாங்க. அது கண்டிப்பாக இப்போ நான் சொன்னா எல்லா படத்துக்கும் ப்ரமோஷன் கொடுக்கணுமான்னு சில விஐபிஸ் யோசிப்பாங்க, அது தப்பு கிடையாது. பட் அவங்க அந்த படத்தை பார்க்கட்டுமே, பார்த்துட்டு கூட சொல்லட்டும். நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய விஐபிஸ்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், பெரிய ஸ்டாரில் பேசுகிறாங்க, பார்த்துட்டு அதை பேசுகிறாங்க. அது மாதிரி இங்கே தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அகைன் நீங்கள் தெலுங்கு படத்தை பெருசாக காட்டுவீங்க, மலையாள படத்தை பெருசாக காட்டுவீங்க. நிறைய லாஜிக்கே இல்லை. ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. நம்ம பார்க்கும்போது 3.5 மணி நேரம் விரிவாக போகுது. ஆனால் கல்வா வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்து போல. இதுல நீங்கள் எப்படி சார்? அது கரெக்டு சார். இப்போ நீங்களே முடிச்சிட்டீங்க, அதுவாக எடுத்து போகலன்னு சொல்லிட்டீங்களே, அதுதான் மக்கள் கருத்து. மக்கள் கருத்து என்னன்னா அவங்க லேக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கமர்ஷியல் படத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே லாஜிக் கிடையாது. நீங்கள் லாஜிக்லாம் எனக்கு பார்க்கக்கூடாது கமர்ஷியல் படத்தில். பட் கங்குவாக்கு இதுக்கு நீங்கள் வந்து கம்பேர் அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. எனக்கு என்னால் உட்கார முடியல பார்க்குறீங்க, உங்களோட தரப்பு. அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. மெஜாரிட்டியாக சில பேர் பிடிக்கலன்றாங்க, அது அவங்களுக்கு கருத்து. அதனால் பட்டு சில பேர் வந்து ரொம்ப வல்காரிட்டியாக திட்டுறது ஒண்டி நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி திட்டணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ சூர்யா சார் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு, அவங்க ப்ரமோஷன் பண்ணிருப்பாங்க, அதை பற்றி நான் வரல. பட் ஆனால் இப்பேற்பட்ட படம்னு சொல்லிட்டு கொண்டு வருது, அப்புறம் அது இல்லாமல் இருக்குது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கரெக்ட் சார். அது வந்து மக்களோட அதான் சொன்னேன், மக்களுக்கு என்னவோ தான். இப்போ நான் படம் எடுத்திருக்கேன் ஆஸ் எ ப்ரொடியூசர், நான் வந்து ரொம்ப ஹைப்பாக பேச முடியாது, பேசவும் கூடாது. மக்கள்கிட்ட உட்காந்த அப்புறம் தான் அது தெரியும், அது நல்லதாக கிட்டதா. நான் பாட்டு இப்போ ராதாராய் சாரோட 50 வருஷம் இது, அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அப்போ பேச மாட்டேன். மக்கள் பார்க்கணும், அவங்க முடிவு பண்ணிட்டோம். நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் அவங்க முடிவு பண்ணிட்டு தான் விட்டுருது. பட் எனக்கு அதில் வந்து அதுக்கும் நான் வர மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசர் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு மைண்ட் செட் இருப்பாங்க. அவங்களுக்கு 2000 கோடி வரும் நம்பிக்கையில் இருந்தாங்க, பட் அது வரல, அவ்வளோதான். பட் புஷ்பா 2 நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ தயவுசெய்து மீடியா வந்து தமிழ் படத்தை சின்ன படத்தை கொண்டாடுங்க, அவ்வளோ தான் சொல்லுவேன். யார் வரதில்லை? இப்போ என் படத்துக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், யாசர் வந்துட்டு போனார். யாசர் வந்து இந்த படத்தை ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நீங்கள் ராட்சசன் பார்த்துருப்பீங்க, ராட்சசன் அது ஒரு கேட்டகரி வேறு. கடைசி தோட்டாவில் வந்து படம் பார்க்கும்போது தெரியும், யாசரோட பிளே தெரியும். அதனால் ப்ரமோஷன் வந்து எல்லாரும் வரணும் போடுவாங்க, அதே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கணும். என்னோட படத்தில் இனிமேல் யார் ப்ரமோஷன் வரலையோ அவங்க ஆர்டிஸ்டே இல்லை, அது யாராக கூட இருக்கும். நான் அது இப்போ என்னோட நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வரக்கூடிய ஆட்களை வச்சு தான் நான் பயணிக்கிறேன். அதனால் ப்ரமோஷன் வரணும். போனதோட பார்த்து யாரும் ஒரு ஹீரோயின் வரலன்னாங்க, வேற ஒரு பேர் தான் மறந்து ஹீரோயிங்க யாரோ வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வரணும் இல்லை, கை நீட்டி வந்து ப்ரொடியூசர்கிட்ட வாங்குறாங்க, பைசா வாங்குறாங்க. கண்டிப்பாக வரணும். வரலன்னா அவங்கள வச்சு ஏன் படம் வந்தீங்கன்னு கேட்குறேன். வரலன்னு தெரிஞ்சு போச்சு, திருப்பி அவங்ககிட்டே போகிறாங்க. அதனால் இன்றைக்கி திறமையான சில நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்க நோக்கி போகலான்னு தான் ஆசை. ஓகே, தேங்க்யூ.